இப்போ டப்புன்னு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடா உங்களுக்கு எவ்வளோ வெரைட்டி ஆஃப் பிரியாணிஸ் தெரியுமா சொல்லணும். ஓகே ஓகே. எத்தனை நீங்க சொல்றீங்க நான் கவுண்ட் சரி, பண்றேன். சரி, okay, ஆனா okay. டப்பு 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 டப்புன்னு சொல்லணும். ஓகே ஓகே. ரெடியா? ரெடி 3 2 1 கோ. சென்னை ஸ்டைல், திண்டுக்கல், மதுரை ஸ்டைல் பிரியாணி இருக்குது, அப்புறம் மலபார் பிரியாணி இருக்குது, மர்வாரி பிரியாணி இருக்குது, லக்னோ பிரியாணி இருக்குது, ஆவாதி பிரியாணி இருக்குது, முகல் பிரியாணி இருக்குது, ஹைதராபாத்தி பிரியாணி இருக்குது. ஹைதராபாத்தி வாங்க வாங்க வாங்க, நம்ம லோக்கல் பிரியாணிலாம் விட்டீங்க. ஆம்பூர் பிரியாணி இருக்குங்க. திண்டுக்கல் பிரியாணி சொல்ல, ஆமாம் திண்டுக்கல் பிரியாணி இருக்குது. திண்டுக்கல் பிரியாணி அதுக்கப்புறம் நிறைய தெரியலங்க, ஒரு 10-11 வந்துருக்குங்க. அவ்வளோதான் வந்துருக்கு. பரவாயில்ல, இத்தனை பிரியாணியும் ட்ரை பண்ணியிருக்கிறீங்களா? நிறைய ஆக்சுவலி நாங்கள் வந்து ரெசிபீஸாகவே டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போது நாங்கள் ஒரு இடத்துக்கு போவோம், இப்போ கண்டென்ட்டாக நாங்கள் பண்ணுறத தாண்டி இப்போ கடை ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு மீட்டை யூஸ் பண்ணி குக் பண்ணி பார்ப்போம். பிஜிஎன் மீட்டை யூஸ் பண்ணி குக் பண்ணி பார்த்துருக்கோம். புறா தெரியுதுங்க. புறா பிரியாணி நம்ம ஊருக்குள்ளே சாப்பிட்றாங்க அப்படின்னு ட்ரை பண்ணோம். நாங்கள் இது ஃபியூச்சரில் பண்ணால் அதை ஆட் பண்ணோம் அப்படின்ட்டு ஃபியூச்சர் அது ட்ரை பண்ணியிருக்கோம். காடை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பீங்க போல. இந்த மீட்லாம் எப்படி இருக்கும்? ஆட்டுக்கால் பாயா பிரியாணி ட்ரை பண்ணிருக்கோம். ஆட்டுக்கால் பாயா சூப்பர் தெரியும் ப்ரோ. இது என்ன பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஓகே. ஸோ இப்போ ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். என்னன்னா, நீங்கள் நிறைய வெளி ஃபுட்டெல்லாம் இப்போ சாப்பிட்டு இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் பயங்கரமாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டேன். அப்படி ஆரம்ப காலத்துலேயோ அப்படி இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நிறைய வெளி ஃபுட் சாப்பிட்டு உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வந்திருக்கா? வெயிட் போட்டதை தாண்டி? இல்லை, எனக்கு இப்போ வரைக்கும் கிடையாது. எனக்கு அதான் நான் உங்கள்கிட்ட சொல்லும் போதே இந்த சொன்னேன்ல, ட்ரை ஸ்ட்ரீட் ஃபுட்ஸில் ஒரே ஒரு ப்ராப்ளம், 2 ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று கலர், ஒன்று அஜினோமோட்டோ. திக்னஸ்க்கு கடலை மாவு இல்லைனா மைதா மாவு, இது 3 பயன்படும். இதை தாண்டி அவங்களுக்கு எதுவும் தெரியாது. திஸ் இஸ் த மேஜர் திங். இது 3 தாண்டி அவங்களுக்கு எதுவும் தெரியாது. இதை எப்படி தெரியுமா எடுத்துக்கணும்? ப்ரிசர்வேட்டிவ் கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, 32 அந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் இவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இவங்க மேக்ஸிமம் இவங்களால இதான் பண்ண முடியும். ஒரு சிக்கன் பக்கோடா போட சொன்னா கேசரி பவுடர் மிக்ஸ் பண்ணி கலர் கொண்டு வா. அதை வந்து நான் எப்படி தெரியுமா பார்க்குறேன், நீங்கள் ஒரு சில பேருக்கு இவ்வளோதான் அப்படின்ட்டு நான் சொல்கிறதா கூட ஃபீல் ஆகலாம். பட் இதை தாண்டி ரொம்ப பெரிய அடல்ட்ரேஷன் இருக்குது. நீங்கள் பெருசாக போக 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 அதுக்கு அவனுக்கு இவனே பரவாயில்ல, அதை நல்லா அடி வாங்குறதுக்கு லைட்டா அடி வாங்குறது பெஸ்ட்ன்ற மாதிரி. கரெக்ட். இங்க ஆக்சுவலி ஸ்ட்ரீட் ஃபுட்ல நீங்க சொன்னது கரெக்ட் தான். இங்கன்னா அன்னைக்கு சமைக்கிறது அன்னையோட முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் டேக்கு அது கொண்டு வர மாட்டான். என்னதான் இந்த மைதா மாவு, கடலை மாவு, அஜினோமோட்டோ எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி போட்டாங்கனாலும் அது நெக்ஸ்ட் டேக்கு வராது. பெரிய பெரிய கடையில நம்ம கிச்சன் போய் பார்க்க போறது இல்லை. இது நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம். அதுவே அஜினோமோட்டோ இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி ராங், பட் we have to take it. எப்படி வந்து இப்போ ஒரு கருவாட்டில் வந்து உப்பு குறைச்சலா லிமிட்டா வந்து ஊற விட்டு உப்பை எடுத்துட்டு சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி தான் அஜினோமோட்டோ லிமிட்டேஷனாக இருக்கணும். FSSAI they have a standard for அஜினோமோட்டோ. அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அதை தாண்டி தான் போகக்கூடாது. எல்லா ஃபுட்டுக்குமே இருக்குது. பட் இது வந்து நீங்கள் அஜினோமோட்டோவில் நீங்கள் டேஸ்ட்டை வச்சு அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுவீங்க. பட் ஃப்ளேவர்லெஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வருது. அப்போ அதில் என்ன கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, அதெல்லாம் இருக்குது. இது கலராக இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. கலரே இல்லாமல் ஒரு அடல்ட்ரேஷன் நடந்தால் கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு கேட்குற மாதிரி இருக்குல்ல, அவங்கள கேட்டு அவங்கள சரி பண்ண ஒரு கிரியேட்டராகவும் நான் முயற்சி பண்ணேன். நிறைய கடைக்கு போகும்போது அவங்க வந்து இந்த ஷீட் வச்சுருப்பாங்க, இந்த பிளாஸ்டிக் ஃபிலிம் வச்சுருப்பாங்க. அதுக்கு பதில் வந்து டைரக்ட் அலுமினியம் ஃபிலிம்ஸ் வருது இப்போ. அது வந்து ப்ராப்பர் ஒரு ஃபுட் ஹீட்டை தாங்கும். ஷீட் ஃபிலிம் வந்து தாங்காது. இந்த ஃபிலிம் யூஸ் பண்ணுங்கள், இதை யூஸ் பண்ணாதீங்க. நான் எதாவது என் கடையில் யூஸ் பண்ணால் அதையும் சொல்லுவேன், ப்ரோ இது யூஸ் பண்ணுங்கள், இந்த ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆகும். நானே இனிஷியல் டைமில் என்னோடய ஃபுட்டுக்கு வந்து தையலில் பயன்படுத்திட்டு இருந்தேன். பிரியாணி பார்சலுக்கு இப்போ சாப்பிடவும் தையல் இருக்கும், பட் ஆனால் பார்சலுக்கு தையலை யூஸ் பண்ணல. ரீசன் என்னன்னா, அது வந்து என்னென்னா அந்த இலை ட்ரையாக இருக்கனால அது ஆயில் அந்த பக்கம் எடுத்து வெளிப்பக்கம் வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ நான் வந்து போனால் சொல்லுவேன், கடையில் எதாவது பார்த்தேன்னா இது யூஸ் பண்ணாதீங்க ப்ரோ, லாங்கு கரெக்டாக இருக்காது. ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. ஒரு சிலர் வாங்கிட்டு தாம்பரம், அதெல்லாம் நடந்திருக்கேன் கடையிலே, வாங்கிட்டு தாம்பரம் போய் ப்ரோ என்ன ப்ரோ ஆயிலாக வருது அப்படின்னு ஃபோன் பண்ணியும், ப்ரோ அந்த இலையில கடிச்சா கட்டினா ஆயில் தான் ஆர்டர் பண்ணுறாங்களா வரும். இது அப்புறம் இந்த டிஸ்டன்ஸ்லாம் பிரச்சனை இருக்குன்னு நான் ஒன்று என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கடையாக போட்டோம், நேராக வந்து எல்லாம் வாங்கினாங்க. பட் அவங்க திரும்பியும் வரணும்னா டிஸ்டன்ஸ் பிரச்சனை தான், தே கான்ட் கம் ரெகுலர்லி. ஸோ வாட் வி பிளான், நம்ம ஒரு ஆப்பை லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பை லான்ச் பண்ணிவிட்டு, நீங்கள் உங்களோட ஓன் ஆப் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இருக்கும் பக்கோடா, நம்ம ஆப்பில் வந்து நீங்கள் இந்த பக்கம் நீங்கள் நார்த் மெட்ராஸ் நீங்கள் ராயப்பேட்டை எண்ணூர் சைட்லேருந்து இந்த பக்கம் கிளம்பக்கம் வரைக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம், டெலிவரி ஆகும். ஸ்விக்கி கூட டெலிவரி ஆகாது, நாங்க டெலிவரி பண்ணுவோம். ஆக்சுவலி இது வந்து எனக்கு புது இன்ஃபர்மேஷன். அதுல வந்து பக்கோடா பாய்ஸ்ல உங்க ஸ்டோர் மட்டும் இருக்கும். ஆமா, உங்க பிரியாணி வேணும்னா அந்த ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணி புக் பண்ணலாம். நைஸ்ங்க.
டெலிவரி ஆகும். டெலிவரி த்ரூ சென்னை ஆகும். ஓகே. இது எதனால பண்ணோம்னா, நாங்க ஸ்விக்கி போட்டோம். ரொம்ப கமிஷன் ரொம்ப ஜாஸ்தி வந்துச்சு. அதுக்கு நம்மளே ஆள் வச்சு ஓட்டிக்கலாங்கிற மாதிரி. இன்னொன்று வந்து இதில் ஸ்விக்கி ஜொமேட்டோக்குள்ள இன்னொன்று இருக்கு. நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்மளோட கிளிக்ஸில் டாப்பில் வர வைக்கலாம். ஸ்பான்சர் பண்ற மாதிரி. ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் மாதிரி இவங்களும் அந்த மாதிரி தான். பேஸ் பண்ணால் மேலே வரும். அதில் கிளிக்ஸ் வந்தாலே பேமெண்ட் பிடிச்சி. அதுக்கு we have to pay extra இல்லையா? முன்னாடி வீக்லி ரெவன்யூலேருந்து அதை கட் ஆஃப் பண்ணுவாங்க. அது பண்ணுவாங்க. அதை தாண்டி அவங்க 35-40% போடுவாங்க. அதை ஏற்றுக்கிட்டு பப்ளிக் புக் பண்ணி அவங்க வாங்கி சாப்பிட்றதுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வரைக்கும் சரி என் ஆப் மேனேஜ்மெண்ட் டீமுக்கு ஒரு 10% சார்ஜ் வச்சுருக்கேன். அது அந்த சார்ஜ் அவங்களுக்கு தான் போகும். ₹1 கூட நான் எடுத்துக்கிட்டது கிடையாது. ஆப் ரன் ஆகுதா ஓகே, பிஸ்னஸ் ரன் ஆனால் ஓகே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். கோயிங் குட். எனக்கு அதில் ரெகுலராக ஆர்டர் வரும். ஸோ இப்போ பக்கோடா பாய்ஸ் அந்த யூடியூப் சேனல்னால ஒரு கடை வந்ததா, இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கடை வைக்கணும், ஃபுட் ரிலேட்டடாக நம்ம அந்த கடை இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பவுமே முடிவு பண்ணது தானே ஒரு பிஸ்னஸ்? நான் கடையே வைக்கக்கூடாதுன்னு யோசிச்சாலு. எங்கள் அப்பா வந்து மளிகை கடை வச்சுருந்தாரு. நான் சின்ன பிள்ளையிலேருந்து மளிகை கடையில் தான் பொட்டலம் கட்டுவேன். சின்ன பிள்ளையில மார்க்கெட் போய் காய்கறி வாங்குறது அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வாஸ் ஸோ டிஃப்ரெண்ட். நெவர் தாட் நான் ஸ்கூல்லாம் நான் படிப்பேன், காலேஜ்லாம் போகணும்னு நினச்சது கிடையாது. பட் என் ஃபேமிலி ஏன்னா வில்லேஜ்லேருந்து வந்தவங்க அதெல்லாம் யோசித்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கே கிடையாது. பட் அவங்க வந்து ஓகே அனுப்பிவிட்டு பார்க்கலான்னு என்னை அனுப்பிவிட்டாங்க. அது ஒரு தற்செயலாக நடந்தது. நான் படித்தது அது தற்செயலாக நடந்தது வந்து நான் கொஞ்சம் காப்பாற்றிக்கிட்டேன். ஸோ ஓகே கொஞ்சம் கம்யூனிகேஷன் வளர்த்துக்கணும், ஷுட் ஒர்க். நான் ஃபஸ்ட்டு நான் டிஎல்எஃப்ல தான் ஃபஸ்ட்டு என்னோடய ஜாப். நான் ஐடி ஃபர்ம்குள்ளே போகும்போது அப்பா நம்மளாம் இங்கே வந்துட்டோம்ல, நான் ஏரியாவில் கோலி விளாண்டுட்டு பம்பரம் விட்டுட்டு. நீங்கள் நினச்சிங்களா ஆக்சுவலி வீட்டோட நிலைமை அவ்வளோ கஷ்டமாக இருந்ததுங்கிறீங்களா? உண்மையாக சொல்கிறீங்களா? பங்கு கடைங்க எங்கள் கடை. நான் ஒரு கோயில் இருக்கும் பேக் சைடு, பங்கு கடை. நாங்கள் பட் டி நகர் தான், ஒரு ஹவுசிங் போர்டு ஏரியாவில் பங்கு கடை. தட் வாஸ் லைஃப் ஸ்டைல். நான் ஜெயலலிதா பீரியட்ல ஒரு ஃப்ளட் வந்துச்சு 2005. பெரிய ஃப்ளட், இப்பெல்லாம் விட பயங்கர ஃப்ளட். அந்த ஃப்ளட்ல வந்து எங்கள் வீடே மூழ்கி போய் அங்கே பக்கத்து வீட்டில் அவங்க ஃப்ளாட்ஸில் வேலை பார்க்குற ஒரு பாட்டி வந்து நான் வேலை பார்க்குற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் கூட்டு போய் தங்க வச்சு தான் ஞாபகம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அப்போ ஒரு 8-9 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைம். 9 வயசு 10 வயசு இருக்கும். அந்த மாதிரிலாம் லைஃப் இருந்துச்சு. எங்கள் வீட்டில் நான் டிவி இருந்தது கிடையாது. அந்த திருட்டு கனெக்ஷனில் பின்னு குத்தி பார்ப்பாங்க, அந்த 90s கிட்ஸ்க்கு மேபி தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பார்த்தது. ரெஸ்ட் ரூமே இல்லாத வீட்டில் வாழ்ந்துருக்கேன். அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து லைஃபோட பிகினிங் ஸ்டேஜ். பட் அப்புறம் வந்து அந்த எஜுகேஷன் தான் உண்மையாகவே. நம்ம என்ன வேணால் சொல்லுங்களேன், நான் பார்க்குற வேலை எனக்கும் எஜுகேஷனும் சம்மந்தம் இல்லை. பட் இந்த எஜுகேஷன் இல்லைன்னா இதெல்லாம் பண்ணுறதுக்கான நாலேஜ், பேஸ் நாலேஜ் நமக்கு கிடைக்காது. ஸோ நோ ஒன் ஸ்கிப் எஜுகேஷன். எல்லாருமே நல்லா படிங்க.